தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் காரியங்களை பார்த்து கொண்டு ஆண்டவருடைய கிருபை நடத்துதல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். 5வது வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. என்னவா? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே ஒரு மனிதன் இயேசுட்ட வந்து இவர்தான் உண்மையான தெய்வம் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனுக்குள்ளே வந்து வாசம் பண்ண தொடங்குகிறார். ஏன் அவர் வாசம் பண்ண தொடங்குறார்னா, யோவான் 16:8 பாவத்தை, நீதியை, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி அவனை இன்னும் பரிசுத்தமாக்கி தேவ சமூகத்தில் நிற்க தகுதி உள்ளவனாக மாற்றும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் பிரதானமாய் ஒரு மனிதனுக்குள்ள வாராறு, வாசம் பண்ணுகிறார். அப்ப அந்த வருகிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? தேவ அன்பு, அந்த பரிசுத்த ஆவியினால தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா அந்த ஆண்டவருடைய அன்பு எங்களுக்கு கிடைக்கிறது. அந்த இரக்கம், அந்த தயவு, அந்த கிருபை எங்களுக்கு கிடைக்கிறது, இருதயங்கள்ல ஊற்றப்பட்டிருக்கிறபடியா. அப்ப அந்த அன்பு எங்கள ஊற்றப்பட்டிருக்கிறபடியா அந்த நம்பிக்கை எங்களை வெட்கப்படுத்தாதுன்னு சொல்றாரு. இது அவருடைய அன்பினால நிறைக்கப்பட்டிருக்கிறபடியா அந்த நம்பிக்கை எங்களை வெட்கப்படுத்தான்னு இவர் சொல்றாரு. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாங்க பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தேவனுடைய அன்பினால எங்களை அவர் நிறைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 5:5 அப்படி அவருடைய அன்பினால ஆவியானவரால நிறைக்கப்பட்ட என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில அந்த அன்பு வெளிப்படுகிறதா? ஆண்டவர் சொல்றார். முதலாவது, தேவனை முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் பெலனோடும் அன்பு கூறு, என்பதாக உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப ஆண்டவர் அந்த அன்பை இருதயங்களை தந்த ஆவியானவர் வரும்போது கலாத்தியர் 5:22-23-24 வசனங்களை பார்க்கும்போது ஆவியானுடைய கனிகளை நாங்க பார்க்கிறோம். அந்த கனிகள்ல ஒன்று அன்பு. இந்த ஆவியானுடைய அன்பை பெற்றுக் கொண்டிருக்கிற நானும் நீங்களும், இந்த தேவனுடைய அன்பை பெற்றுக் கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில இந்த அன்பு எங்கள்ல இருந்து வெளிப்படுகிறதா? இந்த எனக்குள்ள இருக்கிற இந்த தேவ அன்பு என்னை சந்திக்கிறவர்களை, என்னோடு பழகிறவர்களை, அங்கே தேவைகளோடு இருக்கிறவர்களை சந்திக்கிறதா? அவர்களை பற்றுகிறதா? அவர்களுக்குள்ள கிரிகை செய்கிறதா என்பதை கேட்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைங்க, தேவ அன்பினால நிறைக்கப்பட்டிருக்கிறோம் அல்ல. ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்றாருல்ல, மத்தியில ஒளியாய் உப்பாய் மலை மேல் உள்ள பட்டணங்களாய் இருப்போம்னு சொல்றாருல்ல. அப்ப அந்த அன்பினால மற்றவர்களையும் நாங்கள் தேவனுக்குள்ள இழுக்கிறவர்களாய், நடத்துகிறவர்களாய், அங்கே பாவத்திலிருந்து அவர்களை விடுவிக்கத்தக்கதாக, விடுவிக்கிற தேவனுக்கு நேராக நடத்தத்தக்கதான அந்த அன்பு என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதா? அல்லது எங்களை நேசிக்கிறவங்களைத்தான் நாங்க நேசிச்சு கொண்டிருக்கிறோமா? அல்லது எங்களை கனப்படுத்துறவங்கள, எங்களை உபசரிக்கிறவங்களை, எங்களை விசாரிக்கிறவங்களைத்தான் நாங்க விசாரிச்சு கொண்டிருக்கிறோமா? நாங்க பாவியாய் இருக்கும் போதும் அவரை மறுதளிக்கிறவர்களாய் இருக்கும் போதும் அவருக்கு எதிராக காரியங்களை செய்து கொண்டு இருக்கும் போது அல்லவோ தேவன் அந்த அன்பை எங்கள் மத்தியில ஊற்றினாரு. தகுதியில்லாத எங்களை அல்லவா அவர் தேடி வந்து அந்த அன்பினால் எங்களை நிறைத்திருக்கிறாரு.
இன்னைக்கு நானும் நீங்களும் தகுதி உள்ளவர்களை தேடி போகிறோமா, அதுக்கு தகுதி இல்லாதவர்களுக்கு அன்பு காட்டுகிறோமா? யோசிக்கணும். தேவ பிள்ளைகளா இருக்கிற நாங்க சபைகளுக்கு வர்றவங்களை தான் நேசிக்கிறோம். எங்களோட நல்லா பழகிறவங்களை தான் நேசிக்கிறோம். போதகர் மேல் தன்னை அனுசரிக்கிறவங்களை, தன்னை விசாரிக்கிறவங்களை, தனக்கு கொடுக்கிறவங்களை, தன்னை தூக்கி வைக்கிறவங்களை தான் அன்பு காட்டுறாரு. இதுதானா தேவனுடைய அன்பு? இதானா தேவனுடைய அன்பு? உங்களை கூப்பிடுறவங்களை தான் நீங்க கூப்பிடுறீங்க. உங்களை உபசரிக்கிறவங்களுக்கு தான் நீங்க உபசரிக்கிறீங்க. இதானா தேவனுடைய அன்பு? நீங்க அவரை உபசரிக்கும் போது, நீங்க அவரை நேசிக்கும் போது அவர் உங்களை நேசிச்சாரு இல்லை அல்லவா? நீங்க புறக்கணித்து விக்கிரகங்களுக்கு பின்னால, தேவன் இல்லாத காரியங்களுக்கு பின்னால, அருவருப்புகளுக்கு பின்னால, பாவத்துக்கு பின்னால போகும்போதல்லவா அவர் உங்களை நேசிச்சாரு, தேடி வந்தாரு, ஆவியானவரை தந்தாரு, அன்பை ஊற்றினாரு. நானும் நீங்களும் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயம் யோசிச்சு அந்த அன்பினை சரியாக புரிந்து அந்த தேவ அன்பினால நடத்துகிற ஒரு வாழ்க்கை நானும் நீங்களும் வாழ ஆவியானவர் தொடர்ந்து உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.